வந்து எந்திரன் படத்துடைய 285வது ஷோ வெற்றி விழாவில் வந்து நாங்கள் இங்கே பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருக்கோம். நார்மலாகவே வந்து ஃப்ரான்ஸில் வந்து எந்த படமுமே வந்து ஒரு கிழமைக்கு மேலே இல்லாட்டி ஒரு 10 நாளைக்கு மேலே ஓடினதே கிடையாது. இருந்தாலும் பிரம்மாண்டமாக வந்து தயாரிக்கப்பட்ட இந்த படத்தினுடைய வெற்றி விழா வந்து 285வது ஷோ வெற்றிகரமாக நடந்திருக்கு. அதோடைய 285வது ஷோவும் சீட் ஃபுல்லாக வெற்றிகரமாக ஓடி மிகப்பெரிய வெற்றியை வந்து நமக்கு தேடி கொடுத்துருக்கு. இதோடைய வெற்றி விழாவில் வந்து இன்றைக்கு கேக் வெட்டி எல்லாம் கொண்டாடி இதை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து இதோடைய இந்த படம் வந்த ரசிகர்கள் அவங்களுடைய அனுபவங்கள் என்னன்றதை பற்றி நாங்கள் ஒருத்தர்கிட்டையும் நாங்கள் கேள்வி கேட்க போகிறோம். முதலாவதாக வந்து இவர் வந்து ரமேஷ், இவர் தான் இந்த பிஆர் ஃபிலிம்ஸுடைய ஓனர். இவரோட சேர்ந்து இன்னும் 2-3 பேர் வந்து சேர்ந்து தான் இந்த இவர் வந்து ரொம்ப கனகாலமாகவே இந்த சினிமா துறை அப்படி ஃப்ரான்ஸில் சினிமா வெளியீடு அப்படின்னு சொன்னால் ரமேஷை தவிர வேறு யாராலையுமே இங்கே செய்ய முடியாது. அது எவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் சின்னதாக பெருசாக இருந்தாலும் ரமேஷ் அவர்கள் தான் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த படம் வந்து ஆரம்பித்த நாள் முதல்ல இருந்து இவர் அப்போவே வந்து போஸ்டர் எல்லாம் அடித்து இந்த படம் வந்தால் எங்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த ரமேஷ் அவர்களிடம் ஒரு சின்ன கேள்வி. ரமேஷ் அவர்கள், இந்த படத்தை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி இதை ஓடிக்கிறதுக்காக இந்த 285வது ஷோ வெற்றிகரமாக நடந்ததை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன, உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? படங்கள் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு படமும் வந்து இப்போ ஒரு விஜய் படமோ இல்லை கமல்ஹாசன் படமோ படம் ரிலீஸ் பண்ணி 3ஆம் நாள் கொப்பி வரும். கொப்பி வந்து என்ன நடக்கும்னு சொன்னா நாங்கள் 2வது இல்லை 3வது நோட்டீஸ் விட்டோன்னே சிடம் எல்லாம் குறைய வலிக்கிறோம். அதாவது தியேட்டருக்கு வர்றது குறையும் வந்து அப்படி இப்போ கமல்ஹாசன் படம் வேண்டாம் 2வது கிழமையோட அவுட் ஆயிரும். இப்போ விஜய் படம் வேண்டாம் ஒரு 3ஆம் கிழமை 4ஆம் கிழமைக்கும் வரும். ஆனால் முதல் இப்போ நான் வந்து சினிமா ஃபீல்டில் வந்து 15 வருஷம் இந்த டிஆர் ஃபிலிமில் வந்து இப்போ படம் ஓட ஓடிக்கிட்டு இது பண்ணி இப்போ எத்தனையோ பேர் நான் படம் வாங்கி கொடுத்து இங்கே ஓடிக்கிங்க நம்ம. அப்போ எனக்கு அந்த அதில் அனுபவத்தில் இந்த படத்தை வந்து நாம் வந்து முதல்ல படம் அந்த பட்ஜெட் அது எல்லாத்தையும் பார்த்தோன்னே பெரிய பட்ஜெட் வந்து அதே நான் ஒரு ரஜினி ரசிகன் வந்து அப்போ அதோட வச்சு கணக்கிடும்போது இந்த படத்தை வந்து நான் போட்ட நாளில் இருந்து இன்று வரைக்கும் கொப்பி வந்து 3ஆம் நாளே வந்துச்சு. இந்த எந்திரன் படம் வந்து 3ஆம் நாளே எல்லாத்துலேயும். ஆனால் இன்றைக்கு வந்து 285 காட்சி போட்டிருக்கோம். 285 காட்சியை தாண்டி இன்றைக்கும் ஓடைக்கு வந்து அந்த படம் வந்து எவ்வளோத்தை இது பண்ணியிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அந்த அந்த டார்கெட்டை தான் பிளான் பண்ணி செய்தனா அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இது வந்து வெற்றியை கூட அப்புறம் வந்து உங்களுடைய பிஆர் சினிமாவுக்கும் இந்தியாவுடைய சினிமாவுக்கும் வந்து இப்போ எந்த அளவில் தொடர்புகள் இருக்குது, எப்படி உங்களுடைய டீலிங்ஸ் அவங்களோட வச்சுருக்கீங்க, இதோடைய எதிர்கால திட்டங்கள் என்னவாக நீங்கள் நினைச்சிருக்கீங்க? இந்த படத்தோட நீங்கள் இந்த படம் எடுத்தது வெற்றி இனி அடுத்தடுத்த படங்கள் கன படங்கள் எடுக்கிறது தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். வந்து ரிலீஸ் பண்ண தான் போகிறோம். டிஆர் ஃபிலிம்லேயே தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்தியாவில் உள்ள ப்ரொடியூசர்ஸ், இந்தியாவில் உள்ள டைரக்டர்ஸ் உங்களோட தொடர்பு எப்படி இருக்குது? இது எப்படி அங்கே வந்து நான் டிஆர் ஃபிலிம் என்ற கம்பெனி 15 இருக்கேன் வந்து. ஓகே, 15 வச்சுக்கேன். அதை விட அங்கே 3 மீடியேட்டர் வந்து எனக்கு அவன் இருக்கணும் வந்து. ஒவ்வொரு இப்போ ஐங்கரன் கம்பெனி எடுத்துனா ஐங்கரன் கம்பெனியோட காய்க்கிறதுக்கு இப்போ இந்திரன் படத்துக்கு வந்து நான் இந்த 2 மீடியேட்டர் போய் தான் கருணாசரை சந்திச்சு எல்லாம் இது பண்ணி தான் சரி நான் இந்த படம் வந்து. அதே மாதிரி என்னட்ட 3 மீடியேட்டர் இருக்கணும் வந்து நாங்கள் இந்தியாவில் வந்து என்ற டிஆர் ஃபிலிமுக்கு ஆண்டி ஆக்களோட தொடர்பு எடுக்கிறதுக்கு படம் ப்ரொடியூசராக இருக்கட்டும் சரி, டைரக்டராக இருக்கட்டும் சரி, இல்லை வேறு மீடியேட்டராக இருக்கட்டும் சரி, அவங்களோட எல்லாம் வந்து ஒரு தொடர்பு எங்களோட டிஆர் ஃபிலிமால் வந்து அங்கே 3 மீடியேட்டர் இருக்கணும். அவை வந்து பேசி தொடர்புகளை எடுத்து எங்களுக்கு தெரிவிக்கிறது தரும்போது நாங்கள் அந்த படத்தை வாங்குவோம் வந்து. இல்லை நேரடியாக போய் நாங்களும் கேட்டு வாங்குவோம். ஓகே, இப்போ கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ வந்து இந்த போட்டி நிறைந்த இந்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது எடுக்கிறதுக்கு போட்டி போட்டாங்க. ஆமாம், இந்த போட்டியில் நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீங்க? இப்போ நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, அந்த வெற்றியை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெற்றி கன பேர் வந்து போட்டி போட்டேன் இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி நானும் போட்டி போட்டேன் வந்து. படம் எடுத்த கம்பெனி வந்து எனக்கு ஏற்கனவே பழக்கம் வந்து 13 வருஷம் என்று சொல்லிக்க வந்து இப்போ பெரிய பெரிய ப்ரொடியூசர் அவை எல்லாரும் பழக்கம் இருக்கு. அதே மாதிரி இந்த படம் எடுத்தாக்களும் வந்து எனக்கு கனகால ஃப்ரெண்ட் வந்து பிஸ்னஸ் ரீதியான சில இதுகளும் இருக்கு வந்து. அதை இப்போ தொழில் ரீதியாக வரும்போது அது மாறி அதையும் தொடர்பு வந்து படத்தை தான். ஓகே, இந்த வெற்றியை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெற்றியை நான் 15 வருஷம் சினிமாவில் இருக்கு. இதுதான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி படம். இந்த இந்திரன் படம் துவங்கினதுல இருந்து இன்ன வரைக்கும் அது பெரிய பட்ஜெட் படம் வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நிறைய காசுன்னு தெரியும். எப்படி எந்த வெற்றி பெறுவேன்னு எப்படி கணிச்சு இந்த படத்தை நீங்கள் வாங்கினீங்க? எந்த மாதிரி இருந்தது வாங்குவோம்? படம் வந்து பெரிய பேனரில் உள்ள படம், சங்கர் டைரக்ஷன், கலாநிதி மாறன் ப்ரொடக்ஷன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம்.
பெரிய லெவலில் வந்து எதிர்பார்ப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து பெரிய விலை கொடுத்து வாங்கினார்கள். சக்ஸஸ் ஆகும்ன்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருந்தது. பரிசு ரஜினி ரசிகர்கள், பரிசில் உள்ள ரஜினி ரசிகர்கள் வந்து ரஜினி படத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது கூட. அதால் வந்து இது எங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆகும்ன்ற நம்பிக்கை வந்து இருந்தது. இப்போ அந்த படத்தில் வந்து நோமலாக உள்ள ரஜினி படங்களுக்கும் இப்போ இந்த எந்திரன் படத்தில் உள்ள ரஜினி படங்களுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்க? ரஜினி படம் வந்து நோமலாக வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறது வந்து ரஜினியுடைய ஸ்டைல் அது வந்து இந்த படத்தில் இல்லாட்டிக்கும் சங்கர் வந்து மிக பெரிய லெவலில் வந்து ரஜினிகிட்ட வேலை வாங்கியிருக்கார். என்ன பொறுத்தவரை வந்து இந்த படம் உலகம் பூராவே சக்ஸஸ் ஆகும் என்னன்னு சொன்னால் படம் வந்து நல்ல படம். ஓகே, இப்போ மற்ற ரஜினி படங்கள் இங்கே ரசிகர்கள் பார்க்க வர்றதுக்கும் இந்த எந்திரன் படங்களை ரசிகர்கள் பார்க்க வந்ததுக்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்கணும்? இதில் வந்து டெக்னிக்கல் விமர்சியல் சம்பந்தமாக டெக்னிக்கெல்லாம் வந்து சங்கம் நிறைய விஷயங்கள் வந்து ரசிகர்களுடைய ரியாக்ஷன் எப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்க மற்ற படங்களுக்கும் இந்த படத்துக்கு? அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக சூப்பர் ஹீரோ, சூப்பர் வில்லன், சூப்பர் காமெடியன் ரஜினி சார். ரசிகர்களுடைய விமர்சனம் வந்து ரஜினி ரசிகர்களை பொறுத்தளவில் வந்து ரஜினி படம் ரிலீஸ் ஆகிறதுனாலே அவர்களுக்கு தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடுவார்களோ அப்படித்தான் உலகம் எங்கும் ரஜினி ரசிகர்கள் வந்து ரஜினி படத்தை எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த படம் வந்து ரஜினியுடைய வெற்றியா இல்லை சங்கருடைய வெற்றியா இல்லை கலாநிதி மாறனுடைய வெற்றியா? எல்லாருக்கும் பங்கு. ரஜினி, சங்கர், கலாநிதி மாறன் எல்லாருக்கும் பங்கு. இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச அம்சம் என்ன? எங்களுக்கு பிடிச்ச அம்சம் வந்து ரஜினி சார் வந்து இந்த ஆடு மாதிரி கத்துறது தான் பிடிக்கும். வணக்கம் திரு ஷியாமா. நீங்கள் ரமேஷ் அவர்களுடன் சேர்ந்து கனகாலமாக வந்து இந்த படத்தை இங்கே விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இதில் வந்து ஒரு படத்துடைய வெற்றி தோல்வி எப்படி இருக்குன்ற சொல்லி நீங்கள் நல்லாவே கணிச்சு செயல்படக்கூடிய ஒரு ஆள். இந்த எந்திரன் படம் துவங்கின காலத்தில் இருந்து இது மிக பிரமாண்டமான ஒரு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இது வந்து எல்லா இடத்துலையுமே 200 கோடி 300 கோடிக்கு விற்கப்பட்ட படத்தை நீங்கள் எப்படி வெற்றி பெறும் அப்படின்ற எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எப்படி இதை வந்து கணிச்சு வாங்கினீங்க? உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? எப்படி ரசிகர்களுடைய மனநிலை, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? பொதுவாக வந்து எல்லா படமும் ஹீரோ வேல்யூஸான படம் எப்படி பார்க்கும்போது வந்து மற்ற படங்கள் வந்து ஆனால் ரஜினியோட படத்தை வந்து எல்லா நடிகர்களுக்கும் உள்ள ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்து பார்ப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நீங்கள் அந்த படத்தை எடுத்து இப்போ நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு இது கூடுதலான உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்குதா? இது உங்களுக்கு ஒரு நல்ல இப்படி ஒரு நாங்கள் செய்திருக்க மாட்டோம், அமோகமான வெற்றி. இப்போ பிஆர் ஃபிலிம்ஸுக்கும் இந்தியாவில் உள்ள சினிமாவுக்கும் வந்து எந்த அளவில் தொடர்புகள் இருக்குது? எந்த அளவு உங்களோட இதை பங்களிப்பு இது நடந்திருக்கீங்க? தொடர்ந்து என்ன செய்யலாம்னு சொல்லி நினைச்சிருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கான்சல் சொன்னால் விவசாயம் எங்கள் படம் இருக்காங்க. இந்த படம் நீங்கள் வாங்குறீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா யூரோப்பில் அந்த அளவுக்கு படம் கொடுக்குறீங்க. வணக்கம் திரு. வணக்கம். நீங்கள் வந்து இந்திரன் படத்தை வந்து மற்ற ரஜினி படத்தை இந்த எந்திரன் படத்தை வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க? என்ன மாதிரி உங்களுடைய ரஜினி படம்னு சொன்னால் அது எப்பயுமே ஸ்டார், அதே நம்பர்லேயே சூப்பர் ஸ்டார். அப்போ அவர் ஒரு குதிரை, நீங்கள் குதிரையை நம்பி ஓடனா ஓடலாம். ரஜினியை வச்சு இனி இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தமிழ்நாட்டில் யாருமே செய்ய முடியாத அளவுக்கு இந்த படம் வாய்க்குது. அதே சமயம் வந்து ரஜினியை தவிர வேறு யாரும் இந்த படத்தை இருக்காது. அதே சமயம் பிரான்ஸில் பிஆர் ஃபிலிம்ஸை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி படத்தை எடுக்கணும்.
ஓகே, இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச அம்சம் என்ன? அம்சம் சொல்ல போனால் ரசிகர்கள் தான் சொல்லுவேன். இது ரஜினி ரசிகர். ஓகே நான் ரஜினி புரிய. ஓகே, நீங்கள் எத்தனை தடவை இந்த படத்தை பார்த்தீங்க? எத்தனை தடவை பார்த்தேன்ட்டு எனக்கே தெரியாது. ஓகே, அத்தனை தடவை நான் பார்த்துருக்கேன். ஓகே, அந்த அளவு தூரம் நல்லா இருக்கு. என்ன சொன்னால் அதான் நிஜம். ஓகே, நன்றி. வணக்கம். உங்களோட பேர்? ரஜீவ். நீங்கள்? வணக்கம். இல்லை, ஓகே, நீங்கள்? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் 3 பேரும் யாருடைய ரசிகர்கள்? நார்மலாக யாருடைய படத்தை பார்ப்பீங்க? சூப்பர் ஸ்டார் படத்தை தான் கூடுதலாக விரும்பி. ஓகே, அதுக்கு பிறகு உள்ள கீழே உள்ள நடிகர்களில் யார படத்தை விரும்பி பார்ப்பீங்க? அடுத்தது விஜய். விஜயின படம். ஓகே, நீங்கள்? நாங்கள் சூப்பர் ஸ்டார் ரசிகர் தான். நான் அடுத்த படம் கேட்டு விஜய் படம். ஓகே, இப்போ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது சூப்பர் ஸ்டாரை தவிர வேறு யாராலையும் இந்த படத்தை நடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த படத்தில் அது உங்களை கவர்ந்த அம்சம் என்ன? என்னது நான் இந்த படம் சங்கர் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை சன் டிவியை தவிர வேறு யாராலையும் தயாரிக்க முடியாது. சூப்பர் ஸ்டாரை தவிர வேறு யாராலையும் இப்படி ஒரு திரைப்படத்தை இந்திய திரைப்பட வரலாற்றில் நடிக்க முடியாது. ஓகே, இதில் வந்து அவர் ஹீரோ வில்லனா 2 ரோல் செய்திருக்காரு. இதில் உங்களுக்கு எந்த ரோல் பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா தான் இருக்கு. எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் நடிப்பு தான் பிடிச்சிருக்கு. இல்லை, அந்த 2 ஹீரோ வில்லனே யாருடைய நடிப்பு பிடிச்சிருக்கு? எங்களுக்கு ரோபோட நடிப்பு தான் பிடிச்சிருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. Get ready, folks.